الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على محمد بن عبد الله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் வல்லவன் அல்லாஹ், அவனுக்கு அனைத்து புகழ்களும். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதகர் சன்மார்க்க போதகர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றின சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅத் தாபிஈன்கள், முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும். கண்ணியத்துக்கு மதிப்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை கண்ணியப்படுத்தின ஒரு தினம் தான் இந்த ஈதுல் அத்ஹான்னு சொல்லக்கூடிய தினம். அதனால தான் தக்பீர்ல பார்க்கலாம், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா வஸதக வஅதா வநஸர அப்தா وأعز جندا وحزم الأحزاب وحدا. இந்த வசனங்களோட அர்த்தத்தில் அல்லாஹ் தஆலா முடிவு செய்து சொல்றான், நாங்க இந்த முஃமின்களை முஸ்லிம்களை இந்த மார்க்கத்தோடு எங்களை கண்ணியப்படுத்திட்டோம். அல்லாஹ் தஆலா இன்றைக்கு முந்தின நாள், அதாவது நேற்றைய நாள், ஒரு யஹூதி வாரார் ரசூலுல்லாஹ் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களிடத்துல, அமீருல் முஃமினீன் அவர்களே, உங்களோட மார்க்கத்தில் ஒரு குர்ஆன் ஆயத் இறங்கி இருக்குது, அந்த ஆயத் எங்களுக்கு மட்டும் இறங்குமா இருந்தால், எங்களோட வேதத்தில் அப்படி ஒரு ஆயத் இருக்குமா இருந்தால், லத்தஹத்னா தாலிகல் யௌம் ஐதன், அந்த நாளை நாங்கள் பெருநாளாக கொண்டாடி இருப்போம்னு சொன்னார்கள். கேட்டால் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அது என்ன ஆயத்? சொன்னார்கள், اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. இன்றைய நாள் நான் உங்களுக்கு மார்க்கத்தை பரிபூர்ணம் செய்து விட்டோம். வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய நிஅமத்தை பூர்த்தியாக்கி முடிவு செய்துட்டேன். தீனுல் இஸ்லாம் என்ற நிஅமத்தை உங்களுக்கு முடிவாக நான் ஒப்படைச்சிட்டேன். வரதீது லக்குமுல் இஸ்லாம் தீனா, உங்களிடத்தில் இருந்து இஸ்லாத்துடைய மார்க்கத்தை தவிர வேறு எதையும் நான் பொருந்தி கொள்ள மாட்டேன். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, இதுக்கு முன்னால் வந்த எந்த ஒரு மார்க்கமும், தௌராத்தா இருக்கலாம், இன்ஜீலா இருக்கலாம், ஜபூரா இருக்கலாம், யஹூதிகளுடைய மார்க்கமாக இருக்கலாம், கிறிஸ்தவ மதங்களா இருக்கலாம், எந்த ஒரு மார்க்கமும் பரிபூர்ணம் செய்யப்படல. எல்லா மதங்களும் மார்க்கங்களும் பின்னால வரக்கூடிய தீனுல் இஸ்லாத்தை நீங்க வழிபடுங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ்வை நீங்க பின்பற்றி தான் ஆகணும் என்றதுதான் வலியுறுத்தினது. எனவே பரிபூர்ணம் செய்யப்பட்ட ஒரு மார்க்கம் இந்த பூலகத்தின் மீது இருக்குமா இருந்தால் அது தீனுல் இஸ்லாம் மாத்திரமே தான். அதனால தான் சொன்னார்கள், அப்படிப்பட்ட ஒரு குர்ஆன் ஆயத் எங்களுக்கு, ஒரு வசனம் எங்களுக்கு இருக்குமா இருந்தால், லத்தஹத்னா தாலிகல் யௌம் ஈதன், அதை நாங்கள் திருநாளாக பெருநாளாக கொண்டாடி போனோம். அல்லாஹ் தஆலா அந்த கண்ணியமான வார்த்தை எங்களுக்கு இறக்கைகளை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா, அல்லாஹ் ஒருவன்,
அவன் தான் வணக்கத்துக்கு தகுதியானவன், அவனை தவிர வணங்குவதற்கு வேற யாரும் தகுதி இல்லை. வஹ்தா, தனிமையாக அவனே ஒருவன் இறைவன். சதக வஅதா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று மக்காவிலிருந்து ஹிஜ்ரத்துக்கு விரட்டி அடிக்கப்பட்டார்கள். இரவோட இரவா அந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தை ரொம்ப கஷ்டத்தோட துன்பத்தோட 2 நபர், அபூபக்கர் இப்னு அபீ குஹாஃபா அவங்களோட அந்த மக்காவுடைய பயணத்தை உங்களுக்கு தெரியும், கஷ்டமான இன்னல்கள் இடர்கள் நெருக்கடியோட மக்காவிலிருந்து அன்று இரவு வெளியாகி மதீனாக்கு சேர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில பட்ட கஷ்டங்கள்ல ஆக சகிக்க முடியாத துன்பம் கஷ்டம் எதுன்னு சொன்னால், தன்னுடைய ஊரில் இருந்து மக்கள் எல்லாம் அவங்களை விரட்டி அடிச்சிருந்தாங்க. அதை நபி அவங்களால தாங்கிறாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வருத்தம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்க்கு அடிக்கடி எந்த அளவுக்கு சொன்ன உலமாக்கள் எழுதுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் நாளைக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துட்டு நாளைக்கு மக்காவிலிருந்து வெளியாகணும். அன்று இரவு போய்த்து மக்காவுக்கு உரியவர் காபத்துல்லாஹ்ட சாவி யாரோட கையில் இருக்குதோ அவங்கள்ட்ட போயிட்டு சொன்னாங்க, எனக்கு 2 ரக்காத் காபால தொழுது கொள்றதுக்கு அனுமதி கொடுங்கன்னு கெஞ்சினாங்க. காபத்துல்லாஹ் அவளுக்கு 2 ரக்காத் தொழுறதுக்கு எனக்கு அவகாசம் கொடுங்க. ஏன் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்க்கு தெரியும், இன்று இரவு இன்றைய நாளைக்கு பிறகு நான் இங்க இருக்க போறதல்ல, எல்லாத்தையும் விட்டுட்டு போகலாம். இந்த பைத்துல்லாஹ் அல்லாஹ்வுடைய காபாவை என்னால விட்டுட்டு போக முடியாது. அதனால கடைசியா 2 ரக்காத் தொழுறதுக்கு அனுமதி கேட்கிறான். அவர் மறுத்து நிராகரிச்சு ரசூலுல்லாஹ் அப்படியே விரட்டி போட்டுட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன வருத்தத்தோட மதீனாக்கு போயிட்டு சேரும். இதுதான் அல்லாஹ் தஆலா சொன்னான், சதக வஅதா, என்னுடைய அடியானுக்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் வஅதா செய்திருந்தான், இந்த காபாவை இந்த மக்காவை உங்களுக்கு மீட்டு தருவோம் சொல்லி. அதுபோன்று தான் அந்த காபத்துல்லாஹ் இந்த ஹஜ்ஜத்துல் வதா இன்று, அதாவது இந்த முதலாவது ஹஜ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது ஹஜ்ஜுக்கு நுழையக்கூடிய நேரத்தில் இந்த தக்பீரை சொல்லிக்கொண்டு நுழைஞ்சாங்க. காபாவில் அதாவது மக்காவில் வெற்றி பெற்ற நேரம், ஃபத்ஹுல் மக்கா வெற்றி பெற்ற நேரம், அங்க உள்ள நுழையக்கூடிய நேரத்துல இந்த தக்பீரை சொல்லிக்கொண்டே நுழைஞ்சாங்க. சதக வஅதா வ நஸர அப்தா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் உதவி செய்தான், அல்லாஹ்வுடைய தூதருக்கு வாக்களிச்சதை அல்லாஹ் உண்மைப்படுத்தி காட்டினான். வ அஸ்ஸ ஜுந்தா, அல்லாஹ்வுடைய படைக்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்தான். முஸ்லிம்கள் அல்லாஹ்வுடைய படைய, முஸ்லிம்கள் அல்லாஹ்வுடைய கூட்டம், அவர்களை கண்ணியப்படுத்தினார். وَعَزَّ جُنْدَهُ وَحَزَمَ الْأَحْزَابَ وَحْدًا, ஏனே எல்லா தீய சக்திகளும் எல்லா தீவிரவாதமான சக்திகளும் அநியாயக்காரர்களும் இந்த படைகளும் அல்லாஹ் தோற்கடிக்க செய்தார். லா இலாஹா இல்லல்லாஹ் லா நஅபுது இல்லா இய்யாஹ், அல்லாஹ்வை தவிர வேற யாரும் நாங்க வணங்க மாட்டோம். லா நஅபுது இல்லா இய்யாஹ். இன்னிமன் அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைய நாள் வஹ்தத்துடைய நாள், அல்லாஹ் பத்தி பேசப்படக்கூடிய நாள். அல்லாஹ்வுடைய தக்பீர இந்த ஹஜ்ஜுடைய நாளுக்கு மாத்திரம் தான் முதலாவது ஹஜ்ஜுடைய முதற்பிறையிலிருந்து 10 பிறை வரைக்கும் இந்த தக்பீரை சொல்லிக்கொண்டே இருக்கும். ரமலான்ல ஹுதுபாக்கு பிறகு, அதாவது ஈதுல் ஃபித்ர்ல ஹுதுபாக்கு பிறகு தக்பீர் சொல்றது சுன்னத் அல்ல. ஆனால் ஈதுல் அத்ஹால பெருநாள் தினத்திலிருந்து 3 நாள் மட்டும் தக்பீரை சொல்லலாம். அதனால அதிகமாக தக்பீரை எல்லா இடத்திலும் வாய் நிரம்ப சொல்லணும், வாய் திறந்து சொல்லணும். வீட்டுக்குள்ள பிள்ளைகளுக்கு மத்தியில எல்லா இடத்திலும் தக்பீர் ஒலிக்கணும். அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் பெரியவன் வார்த்தை இன்றைக்கு சொல்றதுக்கு கூச்சம், எங்களுக்கு தைரியம் இல்லை, எங்களுக்கு வீட்டுக்குள்ள செல்ல வெக்கம், எங்கள் எத்தனை பேருக்கு பாடம் இல்லை. தக்பீர் ஒரு சுன்னத். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தக்பீர் சொல்லுவாங்க. அந்த மக்காவே அப்படியே அந்த ஹைமா உள்ள கூடாரத்தின் தக்பீர் சொல்லுவாங்க. ஹஜ்ஜில் வச்சு அங்க மக்காவில் எல்லா மக்களும் சேர்ந்து சொல்லுவாங்க, அவ்வளவு சத்தமா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைய தேதி ஒரு ஹுத்பா செய்தாங்க. அந்த ஹுத்பாவுடைய 2 வசனத்தை சொல்லி நான் அவங்களுடைய ஜும்மா முடிச்சு கொள்றேன். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஊசிக்கும் பித்தக்வல்லாஹ், அவங்களுக்கு எல்லாம் நான் அல்லாஹ் கொண்டு வசியத் செய்கிறேன், தக்வா கொண்டு வசியத் செய்கிறேன். எந்த நேரத்திலும் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. 2வது சொன்னாங்க, வஹுஸ்ஸுக்கும் அலா தாஅத்திஹி, அல்லாஹ்வுடைய வழிபாட்டிலே இருந்து கொள்ளுங்க, அல்லாஹ்க்கு மாறு செஞ்சிரவாங்க. வஸ்தஃப்திஹு பில்லதி ஹுவ கைர்,
நல்ல விஷயங்களை கொண்டு நான் உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லி குத்துபாவை ஆரம்பிக்க போகும்போது முதலாவது சொன்ன வார்த்தை என்ன தெரியும்? இஸ்மஉ மின்னி, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க என்னிடத்திலிருந்து. உபையினு லக்கும், நான் சில விஷயம் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். فإنه لا أدري لعلي لا ألقاكم بعد عام هذا. இந்த வருஷத்துக்கு பிறகு வார வருஷம் நான் அவளை சந்திப்பேனோ தெரியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகள். அதனால் நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கொள்ளுங்க என்று சொல்லிட்டு சொன்னார்கள். இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அராதக்கும் ஹராமுன் அலைக்கும் கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா வ பலதிக்கும் ஹாதா. இன்ன திமாஅக்கும், உங்களோட ரத்தங்கள், ஒருத்தருக்கு மத்தியில் ரத்தம் சீற்றிக் கொள்றது, கொலை செஞ்சு கொள்றது, இந்த ரத்தம் உங்களுக்கு ஹராம், விஷயம் இயலாது. வ அம்வாலுக்கும், உங்களோட பொருட்கள், சொத்துகள், ஒருத்தருக்கு மத்தியில் நீங்க அவருடைய சொத்துகள் இவருடைய சொத்துகள் அது ஹலால் இல்லாத முறையில் எடுத்துக்கொள்வது ஹராம். அராதுக்கும், ஒவ்வொருடைய மானமும் ஹராமாக்கப்படும். இன்னொருவருக்கு கண்ணால தெரிஞ்சாலும் சரி, காதால கேட்டாலும் சரி, அதை பேசுகிறது கூட மார்க்க அனுமதிக்க. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைய நாள் எவ்வளோ சங்கியான நாள். இது போன்று இந்த 3 விடையும் சங்கியான மனிதன் சங்கியானவன். அதனால் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இறுதி குத்துபான்னு சொல்லி நீளமான ஒரு உரை செய்தாங்க. முடிஞ்சவங்க அதை படிங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு கடைசியா ஹஜ்ஜத்துல் வதால வச்சு செய்த உரை ரொம்ப முக்கியமான உரை. அல்லாஹ் தஆலா என்னென்ன விடயங்களை கேட்ட விடயங்களை பரிபூர்ணமாக சரிவர விளங்கி அமல் செய்ய தௌஃபீக் செய்வானாக. எல்லாம் பாவங்களை மன்னிச்சிடுவாங்க. எங்களை ஏற்றுக்கொள்ள அல்லாஹ் கபூல் செஞ்சுக்கிறியா? எல்லா பூரா உம்மத்தை கபூல் செஞ்சுக்கிறியா? பூரா உம்மத்துக்கு உதவி செஞ்சுறியா? உன்னுடைய ரஹ்மத்தான பார்வைக்குணங்கள் எல்லாம் பார்த்துறியா? கஸாவோட மக்களுக்கு விமோசனத்தை கொடுத்துறியா? பலஸ்தீனுக்கு விமோசனத்தை கொடுத்துறியா? அவங்களுக்கு அவங்களோட சந்தோஷங்களை மீட்டி கொடுத்துறியா? பெருநாள் தினத்தை சந்தோஷமா கொண்டாடக்கூடிய வாய்ப்பு கொடுத்துறியா? وآخر دعوانا الحمد لله رب العالمين. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر ولله الحمد. الله أكبر 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 الله أكبر. لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. بسم الله الرحمن الرحيم. الحمد لله جل عن الشبيه والنظير والمثيل، والصلاة والسلام على محمد بن عبد الله وعلى آله وأصحابه وأتباعه إلى يوم القارئة. أما بعد، اتقوا الله تعالى أيها الحاضرون، فإني أوصيكم ونفسي بتقوى الله العلي القدير قائل في محكم كتابه: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فإنه من اتقى الله وقاه، ومن توكل على كفاه، ومن أفرغ جزاه، ومن شكر وزاده. ولتكن التقوى نصب عينك وعماد عملك وجلاء قلبك. أقول ما تسمعون وقولي هذا، واستغفر الله العظيم الجليل لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله رب العالمين القوي القادر، والصلاة والسلام على رسول العاقب الحاشر وعلى آله وأصحابه ومن اهتد بهديه واستنى بسنته إلى يوم الدين. أما بعد، اتقوا الله تعالى أيها المؤمنون. القضاء الذي يجب تردادها والمسائل التي ينبغي تردادها وهي قضاء التقوى. أيها الناس، كبروا وتهللوا. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. القضاء الذي يجب تردادها والمسائل التي ينبغي تزدادها وهي قضاء التقوى. أيها الناس، ألا إن الدنيا عرض حاضر يأكل فيها البل والفاجر. ألا وإن الآخرة وعد صادق يحكم منها ملك قاهر. كونوا عباد الله أبناء الآخرة ولا تكونوا أبناء الدنيا. صلوا وسلموا على خاتم النبيين ورسول رب العالمين، فقد أمرنا بذلك في الكتاب المبين.
إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم الخلفاء الأربعة أبو بكر بن القحافة وعمر بن الخطاب وعثمان بن عفان وعلي بن أبي طالب رضي الله تعالى عنهم أجمعين، وعن سائر آله والصحابة والتابعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين، وعنا معهم بعفوك وكرمك وإحسانك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والأحياء منهم والأموات. اللهم اغفر لنا ولوالدينا، اللهم اغفر لنا ولوالدينا ولمن أوصانا وأحياهم منهم والأموات. اللهم إنا نسألك الثبات عند الفتن. اللهم إنا نسألك أن تصلح أحوال المسلمين في كل مكان، خاصة في غزة والفلسطين. اللهم أعز أهل غزة، اللهم انصر أهل غزة، اللهم أعز أهل غزة، اللهم كن لهم عونا ونصيرا، اللهم كن لهم عونا ونصيرا. عليك أعداء الدين، وعليك أعداء الدين، وعليك اليهود ومن هاودهم، وعليك النصارى ومن ناصرهم. اللهم اقلب قوتهم ضعفا، واقلب أنصارهم أعداء برحمتك يا أرحم الراحمين. عباد الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي لعلكم تذكرون. فاذكروا الله العظيم يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. السلام عليكم.